நல்ல கவனிங்க. சிலை வழிபாடு ஏன் வேதம் எதிர்க்கிறது? எந்த ரூபத்தையும் ஒருவன் சிருஷ்டித்து அதை செய்து ஏன் வணங்கக்கூடாது என்று வேதம் சொல்லுகிறது என்றால், ஒரு மனுஷன் ஒரு சிலையை உண்டாக்கி வணங்குறான்னு அர்த்தம் என்னன்னா, ஆவியா இருக்கிற ஜீவன உள்ள நித்திய தேவனை அவன் மறுதலிக்கிறான்னு அர்த்தம். மனித வடிவில கடவுளை செய்யறதும் பைபிள் எதிர்க்குது. பறவை வடிவில், மிருகங்கள் வடிவில், அழிவுள்ள பிராணிகள், அது என்னவானா இருக்கலாம், என்ன பிராணியா இருக்கலாம், ஊர்ற பிராணியோ பறக்கிற பிராணியோ என்ன பிராணியாவனா இருக்கலாம். அந்த அனிமல்ஸ் மாதிரி மனுஷர் ரூபத்துல அல்லது ஏதாவது ஒரு பொருள் ரூபத்துல நீங்க எந்த கையில செய்து அதை மரத்தினாலேயோ கல்லினாலேயோ பொன்னினாலேயோ வெள்ளினாலேயோ எதுல வேணா செய்யலாம். செஞ்சு அது முன்னாடி ஒருத்தன் வணங்குறான் அப்படின்னா வேதம் சொல்லுது அது தேவன் அருவருக்கிறார். இப்ப சில பேர் கேட்கலாம், நாங்க மரியாதை தான் வணங்குறோம், வேதம் அதற்கு ஏதாவது ஆமோதிக்குதா வணங்கலான்னு சொல்லி? கண்டிப்பா அது பெரிய பாவம், குற்றம். அது யாராவது செய்திருப்பீங்களானா, செய்து கொண்டிருப்பீங்களானா அந்த துன்மார்க்கத்திலிருந்து வெளியே வாங்க. இயேசுவையும் அவர் தேவனையும் அவர் அனுப்பின குமாரனாகிய இயேசுவையும் அறிவதே நித்திய ஜீவன் என்று வேதம் சொல்லுது. அவரை விட்டு அவரை தவிர்த்து விட்டு ஒரு மனுஷன் எந்த சிலையை உண்டாக்கி வணங்கினாலும் அது பாவமே. அது தேவனுக்கு பிரியம் கிடையாது. உதாரணமா யோசிச்சு பாருங்க, நீங்க உயிரோடு வீட்டுக்குள்ள இருக்கீங்க, உங்க பிள்ளை உங்ககிட்ட பேச மாட்டேங்கிறான், உங்களை மாதிரியே ஒரு வேக்ஸ்ல ஒரு சிலையை செய்து, மெழுகுல ஒரு சிலை செய்து அதுகிட்ட பேசிட்டு இருக்கான்னு வச்சுக்கிடுங்களேன், உங்களுக்கு எப்படி இருக்கும்? அதுக்கு சாப்பாடு ஊட்டுறான், அதுக்கு பால் ஊத்துறான், அதுக்கு அவன் பூஜை செய்யறான், அதுக்கு முன்னாடி விழுந்து வணங்குறான், நீ தான் என்ன உண்டாக்குன. நாம் அதை ஆமோதிப்போமா, ஒத்துக்கொள்வோமா? நான் சொல்றேன், நான் இங்க உயிரோடு இருக்கேன்பா, நான் உயிரோடு இருக்கும்போது நீ ஏன் என்ன போலவே நீ சிலை செஞ்சாலும் அது அங்கீகரிக்கப்படாதது. ஆண்டவரை கோபமூற்ற பாவத்துல பெரிய பாவம் என்னன்னா சிலை வழிபாடு. அதனால ஒருவேளை இன்றைக்கு தெரியாம நீங்க அதை செஞ்சிருக்கலாம், அறியாம செஞ்சிருக்கலாம். நான் உங்களுக்கு சொல்கிறேன், நாம கையினால் செய்த சொரூபங்களை நாம் ஆராதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் நம்ம எவ்வளவு அழகாக சொரூபங்களை நம்ம வடிவமைத்தாலும் அது கண்ணு வைக்கலாம், ஆனா அந்த கண்ணு பார்க்காது. காது வைக்கலாம், காது கேட்காது. வாய் வைக்கலாம், ஆனா வாய் பேசாது. அது கை இருக்கலாம், ஆனா கை செயல்படாது. கால் இருக்கலாம், அது நடக்காது, அதுக்கு உயிர் இல்லை. ஆனா நம்ம எல்லாரையும் உண்டாக்கின பூமி அது நிறைவையும் சிருஷ்டித்த ஒரு ஜீவனுள்ள தேவன் இருக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர், அவருக்கு சாவே இல்லை. நித்திய சக்கராதிபதி நம்முடைய தேவன். அந்த தேவனை ஆராதிக்கணும். வேதம் சொல்லுகிறது, தேவனை தொழுது கொள்ளுகிறவர் அவருடைய ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ளுவாங்க. சிலையை பார்த்து நாம கடவுளை நினைக்கணும்னு வேதம் சொல்லல.